வணக்கம். இன்றைக்கு வள்ளல் பெருமான் இயற்றிய அருட்பெரும் ஜோதி அகவல்ல 6வது அகவல். சென்ற வாரத்தில் சொன்னதெல்லாம் என்ன செய்யுதுங்க, ரிஃபர் பண்ணி பார்த்தீங்களா? எப்படி இருந்தது? அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்சிவ நெறிசார் அருட்பெரும் நிலைவாழ் அருட்சிவபதியாம் அருட்பெரும் ஜோதி ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆகனின் ரோங்கியது அருட்பெரும் ஜோதி. இன்றைக்கி இதுதான் நம்மளுடைய ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய வரி. ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆகனின்று ஓங்கியது அருட்பெரும் ஜோதி. சைவ சித்தாந்தத்தில் நமக்கு ஆகமம் இருக்கா? கட்டாயம் இருக்குது. நிறைய அருளாளர்கள் சிவ ஆகமங்கள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அது ரிக்கு யஜுர் சாம அதர்வேதங்கள் அதற்கு பிந்தி வந்தவர்கள், அதுக்கு முன்னே நமக்கு அந்த வேதங்கள்லாம் இருந்திருக்கு இல்லைங்களா? ரிக்கு வேதம் யஜுர் வேதம். எத்தனை பேர் ரிக்கு படிக்கிறாங்க? ரிக்கு வேதம் எத்தனை பேர் படிச்சிருக்கிறோம்? நமக்கு அதற்குள்ளே என்ன இருக்குன்னே தெரியாது. எல்லாம் சன்ஸ்கிரிட்டில் இருக்கக்கூடியது. தமிழ் மொழியில் நமக்கு கிடைத்தது தமிழ் சைவர்கள் எழுதிய நூல்கள். அதை சிவ ஆகமங்கள்னு சொல்லுவாங்க. ஆகமங்கள் 28. சிவ ஆகமங்கள் 28. அதனுடைய விரிவு 108ன்னு சொல்கிறது. திருமுறைகள் 12 இருக்குது. மெய்கண்ட நூல்கள் 14 நூல்கள் இருக்குது. சில நூல்கள்லாம் இன்றைக்கி கைவசம் இல்லை, காணாப்பூச்சி, எல்லாம் மறைஞ்சு அழிந்து போயிடுச்சு ஆகமங்கள். இந்த ஆகமங்கள்லாம் சிவபெருமானால் அருளப்பட்ட ஆகமங்கள். அப்படி அவரால் எழுதப்பட்டது, அதில் அருளப்பட்ட ஆகமங்கள் கூட கால ஓட்டத்தால் அது காணாப்போச்சு. அப்புறம் சில ஆகமங்கள் இருக்குது. அதை அடிப்படையாக வைத்து தான் இன்றைக்கி நம்மளோட கோயில்களெல்லாம் இயங்கி கொண்டு இருக்குது. அதில் சிவ ஆகமங்களை வைத்து தான். பொதுவாக வியாசகர் முனிவர் காலத்தில் அவரால் அருளப்பட்ட ஆகமங்கள்லாம் இருக்குது. வேதங்கள்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் இருக்குது. அப்போ நிறையா சித்தர்கள் நமக்கு நிறையா வேதங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. நான் வேதம் எப்போதும் எதை பற்றி சொல்லும்? வேதத்துக்குள்ளே என்ன சாரம் இருக்கும்? வேதங்கள் எப்போதும் கடவுளை பற்றி குறிப்பிடும். ஆகமங்கள் அந்த கடவுளை எப்படி அடையிறது என்பதை முறைகளை பற்றி அது வகுத்து சொல்லும். அதுதான் எப்போதும் ஆகமும் ஆரணமும் இருக்கும், ஆகமமும் இருக்கும். அது வேதம், அந்த வேதத்தில் சொல்லுகின்ற கடவுளை எப்படி போய் அடையிறது அப்படின்னு. ஸோ அந்த வகையில் நமக்கு கிடைச்ச சைவ சித்தாந்தங்கள் ஒன்று ஒரு ஆகமம் வாசி நெறியை நமக்கு வலியுறுத்தும் இல்லைங்களா? சித்தர்களெல்லாம் வாசி நெறிக்கு முக்கியத்துவம் கொடுத்து மூச்சுக்காற்று துணை கொண்டு மூலக்கணலை எழுப்பி 12 ஆண்டு சேகரிக்கப்பட்ட அந்த சக்தியை கொண்டு அந்த மனதை என்ன செய்வாங்கன்னா உருக்குவாங்க. அந்த மனதை உருக்கிறதுக்கு அவ்வளோ பவர் தேவைப்படுது. ஆனால் வேதாந்தத்தில் வாசி பயிற்சியை சொல்ல மாட்டாங்க. ஆனால் விசாரணை மார்க்கத்தின் அடிப்படையில் அந்த கனல் கூட்டி அந்த மனதை உருக்குவாங்க. அதான் வேதாந்தவாதிகள் வாசி பயிற்சி செய்ய மாட்டாங்க. இந்த சித்தாந்தம் அப்போ 2 வழிகள் இருக்குது, வேதாந்தம் சித்தாந்தம். இது ரெண்டும் உருக்குனாலும் எங்கே போய் சேர்க்கும்? பராபரை வெளிக்கு மேலே போகாது. அப்போ அதுதான் அன்றைக்குள்ள வேத ஆகமங்கள். வள்ளல் பெருமான் பிறந்து இவருடைய வெளி இவர் கண்ட வெளி, இவருக்கு கிடைத்த கடவுள், இவரை ஆட்கொண்ட கடவுள் எல்லாம் வேறு என்பது நம்ம ஏற்கனவே தெரியும். அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் கருவிலேயே இவரை கலந்து கொண்டு முதல்ல ஒரு 5 திருமுறைகளெல்லாம் அவர் சிறு வயதிலே எழுதுவதற்குரிய ஆற்றலை கொடுத்து ஒரு 12 ஆண்டு தவம் செய்து பெறுகின்ற ஞானத்தை இவர் 9 வயசுலேயே கடவுளோடைய அருட்பெருஞ்சோதியோடைய ஆஃபர்னால் இவர் பெற்றுட்டு வாசி பயிற்சியும் செய்யலை, ஒன்றும் செய்யலை.
இவருடைய ஞானத்தில் வந்து 5 திருமுறைகளை வந்து எழுதியிருக்கிறார்ன்றது சான்றுகள் இருக்குது. அதன் பின் 1871க்கு பிற்பாடு இவருடைய நிலையில் வந்து ஒரு மாற்றம், ஒரு நிலை கடந்ததாக பேருபதேசத்தில் வந்து சொல்கிறார். என்னோடய நிலை இப்பொழுது அண்டங்களையும் கடந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த அண்டங்களை வந்து பரசிவ அண்டங்களை வந்து கடந்து போகும்போது அதுக்குரிய வேதமும் அதற்குரிய ஆகமும் கட்டாயம் இருந்தே ஆகணும். எந்தெந்த வெளிகளை எந்தெந்த மகான்கள் அடைகிறாங்களோ நிச்சயமாக அதில் உள்ள ஞானத்தை என்ன செய்வாங்க, அவங்களுடைய கிடைத்த அந்த ஞானத்தை கண்டிப்பாக எழுத்து வடிவம் கொடுப்பாங்க. இதை தான் சொல்கிறது ஸ்பிரிச்சுவல் நாலேஜுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து சாதாரண உலகியல் மக்கள்லாம் கொடுக்க முடியாது. வேதம் வந்து சும்மா சாதாரண மக்கள் படைக்க முடியாது. அது அந்த வெளிகளை சார்ந்து அந்த வெளிகளிலிருந்து கிடைக்கக்கூடிய ஞானம்தான் அந்த வேதங்கள்னு சொல்லக்கூடியது. ரொம்ப தொன்மையான ஞானங்கள், ரொம்ப உயர்ந்ததாக இருக்கும். விஞ்ஞான அறிவுக்கெல்லாம் சமயத்தில் எட்டாததாக கூட இருக்கும். ஆனால் விஞ்ஞான அறிவு கொண்டு அந்த அளவுக்கு போக முடியாது. ஏன்னா அவங்களாம் தவத்தின் வழியில் போனாங்க. தவநெறியில் போகும்போது தான் அந்த நிலைகளை அவங்க வந்து அடைய முடியும். இன்றைக்கி சித்தாந்தமும் சரி வள்ளலாரும் சொல்லுகின்ற வெளிகளை எல்லாம் நமக்கு மெஞ்ஞானிகள் யாரும் சொன்னதாக தெரியல. விஞ்ஞான வளர்ச்சிக்கு முன்பே நம்மளுடைய ஞானிகள் வந்து பரசிவ லோகத்தை பற்றி சொல்கிறாங்க, பரலோக வாழ்க்கையை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதுதான் வாழ்க்கை, அதுதான் முடிவானது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. பத்தாவதுக்கு வான்வெளியில் சத்தி சத்தர்கள் வந்து கோடாகோடி பேர், கணக்கில் அடங்காத பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சில 1000 நூற்றாண்டுகளுக்கு முன்பெல்லாம் புத்த மதம், கிறிஸ்துவ மதம், நபிகள் நாயகம் போன்றவர்கள்லாம் வந்தும் வேதம் கொடுத்துருக்குறாங்க. அவங்கவுங்க மொழியில் கொடுத்துருக்குறாங்க. இயேசுநாதர் எழுதின மொழி கூட இன்றைக்கி நடப்பில் இல்லைன்றது தெரியுது இல்லைங்களா? குரான் கூட அரப் மொழியில் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்படி இதெல்லாம் ஒரு காலகட்டம் இருந்து கொண்டு வர கடந்த 19ஆம் நூற்றாண்டில் ஒரு புதிய ஆகமமும் புதிய வேதமும் நமக்கு கிடைத்திருக்குது. அருட்பெரும் ஜோதி ஆண்டவரால் நமக்கு கிடைச்சிருக்குது. இதில் என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, எந்த மொழியில் இது வந்திருக்குது அப்படின்னாக்க நம்மளுடைய தமிழ் மொழியில் வந்திருக்கு. அதுலேயும் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டாக்க, ரொம்ப கடுமையான மொழியாக இல்லை. இப்போ திருக்குறள் மாதிரியோ அல்லது திருமந்திரம் மாதிரியோ இல்லை திருப்புகழ் மாதிரியோ அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, கடினமான ஒரு தமிழ் மொழி, அந்த மாதிரி மொழியில் இல்லாமல் சாதாரணமாக மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய மொழிகளில் பதிக்கப்பட்டிருக்குது இந்த வேதம். அதனால் வள்ளல் பெருமான் வந்து இந்த வேதத்தை அவர் வந்து எப்படி பார்க்குறாரு அப்படின்னாக்க, இதற்கு முன்பு வந்த வேத ஆகமங்களை எல்லாம் கடந்து இது ஓங்கி நிற்கிது, ஓங்கி இருக்கின்ற ஒரு வேதமாக இருக்கின்றது என்று குறிப்பிடுறார். ஏன்னா அவர் சென்ற வெளியும் எல்லாத்தையும் கடந்து தானே போகிறாரு. ஏன் அதை ஓங்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னாக்க, இதுக்கு முன்பு உள்ள வெளிகளெல்லாம் கரைந்து போயிடுச்சுனாக்க அது உயர்ந்த நிலைன்னு சொல்லுவதற்கு வாய்ப்பே இல்லை. எப்படி ஒரு சாதாரண மனவெளி வந்து கரைந்து போகும், ஏன்னா மனவெளி என்பது மாயைன்னு நமக்கு தெரியும். அப்போ பராபர வெளியும் கரைந்து போகுது. அப்போ அதை கடந்து இருக்கின்ற ஒரு வெளியிலேருந்து வரக்கூடிய ஞானம் எப்பேற்பட்ட ஞானமாக இருக்கும், அந்த ஆகமம் எப்படிப்பட்ட ஆகமமாக இருக்கும், அந்த ஆரணம் எப்படிப்பட்ட ஆரணமாக இருக்கும். தாழ்வாக இருக்க வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக இல்லை. அதனால தான் இங்கே சொன்னார், ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்று ஓங்கியது அருட்பெரும் ஜோதி. சாதாரணமாக எடை போட்டு விட்டுற வேணாம், எல்லாம் ஒன்றுன்ற மாதிரி எடை போட வேணாம். இது இதற்கு முன்பு உள்ள ஆகமங்களும் வேதங்களுக்கெல்லாம் மேல் ஓங்கி இருக்கின்ற ஒரு வேதமாக இருக்கின்றது அருட்பெரும் ஜோதி அப்படின்னு கடவுளை வந்து குறிப்பிடும்போதே, அருட்பெரும் ஜோதி என்பது மற்ற வேத ஆகமங்களுக்கு உட்பட்டவர் அல்ல, வேத ஆகமங்கள் சொல்லுகின்ற கடவுளரும் இல்லை.
அதையெல்லாம் கடந்து ஓங்கி நிற்கின்றது. அப்போ எத்தனாவது நூற்றாண்டில் இந்த கடவுளை நமக்கு அறிமுகமாகுதுன்னு கேட்டால் 19ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாலேயே இது நமக்கு வந்து தெரியுது. இன்னும் எத்தனையோ கோடாகோடி மக்களுக்கு இன்னும் இந்த உண்மை புலப்படலை. எப்போ புலப்படுமோ அது நமக்கும் தெரியல. எந்த ஜென்மத்தில் புலப்பட போகுதுன்னு தெரியல. ஏன்னா பல ஜென்மங்களை பல பேர் வாழ்ந்துருக்கிறாங்க. இந்த இப்படி ஒரு வள்ளலார் இருந்தார், வள்ளலார் ஒரு வேதம் எழுதியிருக்கிறான்னு தெரியாமலே என்ன ஆயிட்டாங்களாம், செத்து போயிட்டாங்க. இன்னும் அந்த மாதிரி நிறையா பேரும் செத்து போய்கிட்டே இருப்பாங்க. அப்போ தெரியல எந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு மகான் வந்து பிறந்திருக்கிறாரு. 1823 இவர் ஒரு தனி வேதம் கொடுத்துருக்கிறாரு. இந்த வேகம் இதுவரையில் சொல்லப்பட்ட வேதங்களையெல்லாம் குறைத்து இது மிக ஓங்கி நிற்கின்றது. இனி காலத்தால் இந்த வேதத்தை படித்து இந்த வேதத்தில் உள்ள பொருளை உணர்ந்து தான் நம்ம கடவுளை அடைய முயற்சிக்கணும் அப்படின்றது அறிவு யாருக்கு கிடைக்குதோ அவங்களுக்கு தான் அது வந்து உண்மை விளங்கும். பிறவி பயனை வந்து அவங்க தீர்க்க முடியும். நாம் இப்படி வந்து இந்த அகவல் வந்து எப்பொழுதுமே நம்ம என்ன சொல்கிறோம், 6ஆம் திருமுறையினுடைய ஒரு பெரிய சாரம். அது 6ஆம் திருமுறை என்பது ஒரு கரும்புனாக்க அதை புளிஞ்சாக்க அதில் கிடைக்கிற சாறு தான் வந்து இந்த அகவல். அப்போ இந்த அகவலை வைத்து நம்ம வந்து 6ஆம் திருமுறைக்குள்ளே மேலும் எந்தெந்த இடத்துலலாம் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கோம் அப்படின்பதை நம்ம தெளிவாக காணலாம் இல்லைங்களா. ஏன் இப்படி சொல்லியிருக்கிறாரு, ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்று ஓங்கியது அருட்பெரும் ஜோதி. முடி என்றாலே இங்கே ஒளியை தான் குறிக்கும். நம்ம உதாரணத்துக்கு முதல்ல ஒரு இதாக நான் சொல்கிறேன். அந்த நம்பர் இந்த புத்தகம் உள்ள பாருங்கள். யார்கிட்ட இந்த புக் இருக்குதோ அவங்க அந்த நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று தெரியும். நான் 412வது பாடலை எடுத்து அந்த பாடலில் இருக்கின்ற பாடல்கள் என்ன எழுதியிருக்கிறார்னு பாருங்கள். 400 நாடுகின்ற மறைகளெல்லாம் நாம் அறியோம். மறைகள்னா வேதங்கள் எல்லாம் நாடுது. கடவுள் யாருன்னு தேடி தேடி போய் பார்க்குது. ஏன்னா அதில் இருக்கிறதெல்லாம் கடவுளை பற்றி தானே சொல்லப்பட்டிருக்குது. வேறு விஷயம் இருக்குமா? இல்லை. அதனால் நாடுகின்ற மறைகள் அப்படின்னு சொன்னார். நாம் அறியோம் என்று நாணின்னா வெக்கி, ஷாய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நாணி உரைத்தன. அப்போ இந்த பாடலில் அந்த முதல் வரியிலே என்ன தெரிய வருதுன்னாக்க, அந்த வேதங்கள் எல்லாம் வந்து நாணி நிற்கின்றது என்று சொல்லப்படுது. அது மாதிரி 417 பாருங்கள். நான் எல்லா கருத்துக்கும் விளக்கம் சொல்லணுன்னா அது நீடும். அதனால் அந்த மெயின் பாயிண்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு கொஞ்சம் விரைவாக போகணும். ஏன்னா இது நிறைய பாடல்கள் இது சம்பந்தமாக இருக்கிறதுனால முக்கியமான ஒரு சிலதை நான் உங்களுக்கு கோட் பண்ணுறேன். 417வது பாடல். அடிப்பிடித்து திரிகின்ற மறைகளெல்லாம் காணா அருள் வடிவை காட்டி நம்மை ஆட்கொண்ட கருணை. புரியுதா? இதுலேயும் வருதா? அடிப்பிடித்து திரிகின்ற மறைகள் எல்லாம் காணா. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? இதற்கு முன்பு உள்ள மறைகளில் அருட்பெரும் ஜோதியை சொல்லப்பட்டது இல்லை. ஏன்னா வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, எந்த மறைகளும் இதுவரையில் அடிப்பிடித்து இறைவனுடைய திருவடியை பிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் எந்த இறைவனை பிடிக்கல, இன்னும் பெருவெளியை வந்து யாருன்னா பிடிக்கல. அதனால தான் அடிப்பிடித்து திரிகின்ற மறைகளெல்லாம் காணா அருள் வடிவை காட்டி நம்மை ஆட்கொண்ட கருணை. வள்ளல் பெருமானை இது என்ன செய்தது? ஆட்கொண்டது. எப்போ ஆட்கொண்டது? கருவிலேயே ஆட்கொண்டுருச்சு. கருவில் கலந்த துணையேன்னு பாடுறா இல்லையா. அப்போ எப்போ ஆட்கொண்டிருக்கும் அப்படின்னாக்கா கருவிலேயே அவரை ஆட்கொண்டு வந்திருக்குது. கொடி பிடித்து குருமணியை கூடு மற்றும் வேறோர் குறிப்பின்றி இருப்பமென்ன கொண்டகத்தே இருந்தேன். இது நமக்கு ஃபுல்லாக கிடைக்கிற வரைக்கும், முழுமையாக கிடைக்கிற வரைக்கும் பேசாமல் இருப்போம் அப்படின்னு இருந்தாராம். யாருக்கிட்டையும் இதை ரொம்ப சொல்லிக்காம அப்படின்னு சொல்கிறாரு.
கூடு மட்டும் அவரை முழுமையாக கூடு மற்றும் வேறொரு குறிப்பு இன்றி இருப்பம் என கொண்டு அகத்தே இருந்தேன். படிபிடித்த பலர் பலவும் பகர்ந்திட இங்கெனைத்தான் படு வழக்கில் இட்டு உலகியெல்லாம் வெளியில் இழுத்தழைத்தே மடிப்பிடித்து பறிக்க வந்த விதியை நினைந்த ஐயோ மனம் ஆளை பாய்வதுகான் மன்றில் நடத்தரசு. படிப்பிடித்த பலர் பலவும், அப்போ ஏற்கனவே வள்ளலாருக்கு முன்பே பல படிகளை அடைஞ்சிருக்கிறாங்க, பிடிச்சிருக்கிறாங்க. எந்த நிலை வரைக்கும்? பராபரை வரைக்கும் வந்திருக்கிறாங்க. ஆனால் பராபரைக்கு மேலேயும் ஒரு உலகம் இருக்குது என்பதை யாருக்கும் தெரியாது. அப்படி அவர்களெல்லாம் பலர் பலவும் பகர்ந்திட, அவரெல்லாம் இவருடைய சிறப்பை எடுத்து சொல்ல, இங்கெனைத்தான் படு வழக்கியல் இட்டு உலகியெல்லாம் வெளியில் இழுத்தழைத்து, கடவுள் இவரை பிடிச்சி இந்த உலக வழக்கில் கொண்டாந்து இவரை வெளிப்படுத்தி காட்டி கொடுத்தாராம். இப்படி ஒரு ஆள் இருக்கிறாரு அப்படின்னு உலகத்தில் உள்ளவங்க எல்லாருமே தெரியுது. இன்றைக்கி உலகம் முழுவதும் வள்ளலாரை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு வந்துச்சு. எத்தனையோ மகான்கள் ஆயிருக்கிறாங்க, பல பேருக்கு பல மகான்களெல்லாம் தெரியாது. ஆனால் இந்த வெளிக்கு உள்ளவரை கடவுளே இழுத்து உலகம் அறிய, இதுக்கு முன்பு பராபரை வரைக்கும் அடைஞ்சவங்களும் இவரை அறிந்து கொள்வதற்காக வெளிப்படுத்தி என்னை காட்டி விட்டது இறைவனுடைய செயல் அப்படின்னு இந்த இடத்துல குறிப்பிடுவார். அதுபோல் இன்னொரு பாடல் 1:1:8:4 பாருங்கள். 1:1:8:4 ஆரணமும் ஆகமமும் ஆங்காங்கு உணர்த்துகின்ற காரணமும் காரியமும் காட்டுவித்தான். வள்ளல் பெருமானுக்கு இறைவன் என்ன காட்டுவிச்சாராம்? என்ன காட்டினாராம்? ஆரணம். ஆரணம்னா என்ன? வேதம். ஆகமமும் ஆங்காங்கு உணர்த்துகின்ற, அப்போ ஆங்காங்குன்னா அந்தந்த நிலைகளுக்கு என்ன உண்டு? ஆகமம் உண்டு. இப்போ புத்தர் வந்திருக்கிறாரு, புத்தர் ஒரு ஆகமம் கொடுத்துருக்கிறாரு, ஒரு ஆரணம் கொடுத்துருக்கிறார், பரமபதம் என்ற வேதம். அதனால் குரு சீக்கியர்களுக்கு ஒரு வேதம் இருக்கு இல்லையா, குரு கிரந்த் சாஹிப். குருனா நேற்று விசாகே டே இல்லையா, அப்போ அவங்க அந்த வேதத்தை பற்றிலாம் எடுத்து சிறப்பை பற்றி சொன்னாங்க. நீங்கள் டிவிலெல்லாம் பார்த்துருக்கலாம். அதுபோல் மற்ற மதத்து தலைவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு வேதம் இருக்குது, அதுக்கு ஒரு ஆகமம் இருக்கும். இந்த மாதிரி ஆங்காங்கு ஒவ்வொரு நிலைகளுக்கும் என்னென்ன ஆகமங்கள் இருக்குது என்பதை இறைவன் எனக்கு உணர்த்தினான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆரணமும் ஆகமும் ஆங்காங்கு உணர்த்துகின்ற காரணமும் காரியமும். அதனுடைய காரியம் என்பது செயல்பாடு, காரணம் என்பது எது மூலம், அந்த வேதத்துக்கு எது மூலம், எந்த ஒளி மூலம், எந்த வெளி மூலம். இப்போ இந்த வேதம் வந்தால் இதுக்கு ஒரு ஒளி மூலமாக இருக்கும், இதுக்கு ஒரு வெளி மூலமாக இருக்கும் இல்லைங்களா? அது மாதிரி எந்த வெளியிலேருந்து வந்தது. இப்போ நம்ம படித்தா எந்த ஸ்கூல்லேருந்து படித்தேன்னு கேட்குறாங்களே, ஒரு பட்டப்படி படித்தா எந்த காலேஜில் நீங்கள் படித்தேன்னு கேட்குறாங்க இல்லையா, எந்த வாத்தியார்னு கேட்குறாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி இந்த வெளிகள்லேருந்து என்ன இருக்குன்னா, வெளிகளில் எல்லா ஞானமும் இருக்குது. ஒரு இடத்துலேருந்து தான் பல ஞானங்கள் பிரிந்திருக்குது என்பதும் நம்ம தெரியுது. ஆகம பூரண சிற்றம்பலத்தான் என் ஆசை அப்பன் எல்லாம் வல்ல செம்பலத்தை என் உளத்தை சேர்த்துனர். செம்பலம், எல்லா பலத்தையும் இறைவன் அவர் உள்ளுக்கு சேர்த்துருக்கான். அதான் எம்பலம் என தொழுது ஏத்தினோர்க்கு அம்பலத்து ஆடல் செய் அருட்பெரும் ஜோதி. அப்போ எவ்வளோ பலம், வள்ளலார் எவ்வளோ பலம் பொருந்தியவராக இருப்பார். அந்த வெளி எவ்வளோ பலம்தாக எல்லாத்தையும் தாங்கி கொண்டு இருக்குது. ஓகே, இன்னொரு பாடலுக்கு போவோம். 1:1:1:8 நாதவரை சென்று மறை ஓர் அனந்தம் கோடி. எது வரைக்கும் சென்றுச்சான்? நாதம். நாடி இளைத்து இருந்தன, நாதம் வரைக்கும் போய் இளைத்து இருக்குதான். அதுக்கு மேலே அதனால் போக முடியல, அதுக்கு மேலே இருக்கிறத சொல்ல அதனால் முடியல, அதனால் இளைத்து இருந்தன. ஆகமங்கள் பரநாதம் போதவரை போந்து பல முகம் கொண்டு தேடியும் புனர்பரியா இருந்தன. நாதம் பரநாதம் இல்லைங்களா? நாதம் பரநாதம் வரைக்கும், சில இது பரநாதம் வரைக்கும் போயிருக்குது. ஆனால் அங்கேயும் போய் அதற்கு மேலே தெரிந்து கொள்ள முடியல.
பாதவரை வெந்நீரு படித்திலங்க சோதி படிவம் எடுத்து அம்பலத்தே பர நதனம் புரியும் போதவரை காண்பதல்ல அவர் பெருமை என்னால் புகழ வசமாமோ நீ புகழா என் தோழி என்று சொல்கிறார். இது வரைக்கும் போயிருக்க, இன்னும் மேலே இருக்கிறத வந்து யார் எடுத்து, மேல் வரைக்கும் இன்னும் கடவுளுடைய நிலை இருக்குது அப்படின்றத யார் எடுத்து சொல்ல முடியும் தோழி அப்படின்ற ஒரு கேள்வியோடு இந்த பாடலை வந்து வச்சுருக்க. பாதவரை வெந்நீரு படி திலங்க சோதி படிவம் எடுத்து அம்பலத்தே பரதநடம் புரியும் போதவரை காண்பதல்லால் அவர் பெருமை என்னால் புகழ வசமாமோ. அதனுடைய அருள் இல்லாமல் யாரும் சொல்ல முடியாது. அடுத்து 1:1:1:2 அருளாளர் பொற்பொதுவில் அற்புத நாடகம் செய் ஆனந்த வண்ணர் என்னை ஆளுடையார் சிறியேன் தெருளாத பருவத்தை திருட்டி மனம் புரிந்த சீராளர் அவர் பெருமை திறத்தை புகழ் எவர் புகழ்வார் மருளாத ஆகமங்கள் மறைகள் எல்லாம் மருண்டனவே. கரெக்டாக என்ன சொல்கிறாரு? அருளாளர் யார்? அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். பொற்பொதுவில் பொதுவாக இருக்கின்ற அந்த இடத்தில் அற்புத நாடகம் செய் ஆனந்த வண்ணர், அற்புதமான நடம் கொண்டு இயங்குகின்ற ஆனந்த வண்ணர் என்னை ஆளுடையார், இறைவன் அவரை ஆண்டு கொண்டார். சிறியேன் தெருளாத பருவத்தை திருட்டி மனம் புரிந்த சீராளர், சிறு வயதில் இருக்கும்போதே இறைவன் என்னை மனம் புரிந்து கொண்டான் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா கலந்து கொண்டான். மனம் புரிந்த என்பது உள்ளுக்கு மர்ச் பண்ணுறது. சீராளர் அவர் பெருமை திறத்தை எவர் புகழ்வார்? இப்போ எல்லா ஆகமும் ஒன்று, எல்லா ஆகமத்திலும் சொல்லப்பட்ட கடவுள் தான் இவர் அப்படின்னு சொன்னால் இவர் சொல்கிறது சரியா பிழையா? பிழையாயிரும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு? அந்த அப்படிப்பட்ட அந்த கடவுளை யார் புகழ்வார் அப்படின்னு சொல்கிறார். யார் சொல்ல முடியும்? மருளாத ஆகமங்கள், மருள் இல்லாத ஆகமங்கள், மருளாதன்னா மருள் இல்லாத ஆகமங்கள். இதுக்கு முன்பு இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்ட ஆகமங்கள் மறைகள். மறைகள்னா எந்த மறைகள்? எது? ரிக்கு, யஜூர், சாமம், அதர், சித்தர் வேதங்கள், எவ்வளோ இலக்கியங்கள்லாம் இருக்குது. அப்புறம் மத வெளிகள், மதத்தில் சொல்லப்பட்ட வேதங்கள், இப்படி எதுனாலையும் சொல்ல முடியாது. மருளாத ஆகமங்கள் மறைகள் எல்லாம். அப்போ வள்ளலாருக்கு முன்பு வந்து இதுவரையில் அருளப்பட்டது எல்லாம் மருண்டனவே. நான் மருண்டனவேன்னுவா என்ன அர்த்தம்? இல்லை, பயம், மிரளுது, பயந்து போகிறது, மருள் கொள்வது, மிரண்டு போவது. இப்படி ஒன்று இருக்கா, இதுக்கு மேலே ஒன்று இருக்கா, வேதம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு திகுஜூட்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி மருண்டனவே அப்படின்னு சொல்கிறாரு. என்னடி என் மனவாக்கின் அளவோ இருளாமை என்று உருமோ. ஏன்னா எல்லாம் என்ன பிடிச்சி கிடக்குது? இருள். அது இருளாமை என்று உருமோ அன்று சிறிது உரைப்பேன். இருளில் இருக்கும்போது என்ன சொன்னாலும் யாருக்கும் விளங்காது. என்னவும் நான் ஈர்ப்பதற்கு என் புரிவேன் தோழி அப்படின்னு மனதுக்கிட்ட சொல். இருளில் இருக்கிறதுனால அந்த இருள் விலகத்தான் எல்லாருக்கும் வந்து புரியும். அப்போ தான் ஈர்க்க முடியும். இருளை வச்சுக்கிட்டு ஈர்க்க முடியாது. அது இருள் நீங்கும் போது அப்போ தான் அது புரியும் என்று அந்த பாடலில் வந்து நமக்கு சொல்கிறாரு. அப்போ இந்த எந்த ஆகமங்களும் இதுக்கு ஈடாக இருக்காது. அதுதான் ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்று ஓங்கியது. அப்போ இந்த நமக்கு கிடைத்த மனித குலத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு உயர்ந்த வேதமாக இது கருதப்பட வேண்டும். இன்னும் பார்ப்போம் எங்கெங்கெல்லாம் இது வந்து சொல்லப்பட்டிருக்குது, இன்னும் எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பார்ப்போமே. நான் 1:1:2:5 எடுங்க. நாத மட்டும் சென்றனம் மேல் செல்ல வழி அறியோ. அப்போனா யாரோ சத்திசத்தர்கள் பாடுபட்டு எது வரைக்கும் போயிருக்கிறாங்க? நாத வெளி வரைக்கும் போயிருக்கிறாங்க. விளங்குதுங்களா? நம்ம அது வரைக்குமாவது போயிருக்கோமா? இல்லை, நம்மலாம் எங்கே இருக்கிறோம்? இப்போ அஞ்ஞான வெளியில் இருக்கிறோம். அப்போ ஏதோ அந்த நாதம் வரைக்கும் போயிருக்கிறாங்க. அந்த நாத வெளிகளில் இருக்கிற அருள் காரியப்பட்டு போயிருக்கிறாங்க
அதை பெருமான் குறிப்பிட்டார். நாத மட்டும் சென்றனம் மேல் செல்ல வழி அறியேம், அதுக்கு மேலே செல்ல வழி அறியோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. நவீன்ற பரவிந்து மட்டும் நாடினோம் மேல் அறியேம். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு வெளியில் போயிட்டால் அதுக்கு மேலே உள்ள வெளி தெரியாது, அணுவளவு கூட தெரிந்து கொள்ள முடியாது. அதுபோல் இங்கே பெருமான் சொல்கிறார், பரவிந்து வரைக்கும் போயும் அதற்கு மேலே இருக்கிறது தெரிந்து கொள்ள முடியல. அப்போ பரவிந்து என்பது எந்த மதவெளிகள் வேலைங்களா? அப்போ மதவெளிகள் மத கடவுளை பற்றி நம்ம தெரிஞ்சுவதற்கு முன்பாலவே 5000 ஆண்டுகளுக்கு முன்பே நம்ம எதை தெரிஞ்சுக்கொண்டோம்? பராபரை பரசிவத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். இறைவன் ஒளி வடிவமாக இருக்கிறான், இறைவன் வெளி வடிவமாக இருக்கிறான். ஆனால் நமக்கு அந்த காலத்தில் வெளி ஒளின்னு சொல்லலை. எப்படி வச்சுருக்காங்க? எல்லாம் உருவமாக வச்சுட்டாங்க, பிள்ளையாரை வச்சுட்டாங்க. இது நாதமாக இருக்குது. அதான் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க அப்படின்னு. அதாவது நாதத்துக்குரிய உருவமாக வைத்து நம்ம உருவ வழிபாட்டில் இருக்கின்றோம். ஆக நவீன்ற பரவிந்து மற்றும் நாடினோம் மேல் அறியோம் ஏதமில்லா பரநாத எல்லை மட்டும் சென்றனம். பரநாதம் எல்லை மட்டும் சென்றோம் இனி செல்ல வழி காணோம். பரநாதம் என்பது எந்த இடமாயிடுச்சு? பராபரை. இலங்கு பெருவெளிக்கு ஆதரவில் சென்றனம். அந்த பழைய பெருவெளின்னு சொல்லக்கூடியது பராபரை இல்லையா? அதுக்கு ஆதரவில் சென்றனம் மேல் செல்ல வழி தெரியும். ஏன்னா பொதுவில் எத்தனை இருக்கு? 2 இருக்கு. பொதுவது சிறப்பது, புதியது பழையது. ஏன்னா சில இதில் சித்தர்கள் அதையும் பராபர வெளியும் பெருவெளின்னு சொல்லுவாங்க. அதில் நுட்பமாக நீங்கள் படிக்கலைன்னா ஏமாந்துருவீங்க, எல்லாம் ஒன்றுன்ட்டு போயிடுவீங்க. இப்போ எத்தனை வேதங்கள் எதுவுமே இதுவரையில் அறியலைன்னு சொல்லிக்கிட்டு வராது இல்லையா? அப்போ எந்த ஆதரவு கொண்டு அந்த பெருவெளிக்கு இவங்க போனாங்க? சித்தர்களெல்லாம் மூலாதாரத்தினுடைய அருளை கொண்டு அவங்க போனாங்க. ஆதரவில் சென்ன மேல் செல்ல வழி தெரியும், அதுக்கு மேலே போக தெரியல. அம்மம்மா என்று மறை ஆகமங்கள் எல்லாம் ஓத நின்ற திருநடன பெருமான் வடிவின் உண்மை சொல்ல வல்லவரார் உரையாய் என் தோழி. அந்த வெளிக்கு மேலே இருக்கிறவருடைய இறைவனை சொல்கிறதுக்கு யார் இருக்கிறாங்க? யாருமே இல்லை. ஆக இந்த இடத்துலையும் சொல்கிறாரு பாருங்க, அம்மம்மா என்று மறை ஆகமங்கள் எல்லாம் ஓத நின்ற திருநடன பெருமானார். மறைகளெல்லாம் அந்த இறைவனை வாழ்த்துகின்ற பெருமான் அருட்பெரும் ஜோதியை குறிப்பிடும். அவருடைய வடிமை, அவருடைய உண்மை சொல்ல வல்லவர் யார் இருக்கிறாங்க? யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். இப்போ எல்லாம் ஒன்றுனாக்கா வள்ளலார் சொல்கிறது என்ன அர்த்தம்? இது என்னடா கடவுளை யாருமே சொல்லலைன்னு சொல்கிறாரு அப்படின்றது ஒரு கேள்வி ஏற்படும். அப்போ வள்ளலார் எந்த கடவுளை யாருமே சொல்லலைன்னு சொல்ல வர்றாரு? அருட்பெரும் ஜோதியை இதுவரையில் யாரும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறார். மற்ற கடவுளெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க என்பதனால தான் நீங்கள் ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்று ஓங்கியதுன்றார். அப்போ அருட்பெரும் ஜோதிக்கு கீழே உள்ள கடவுள் நிலைகளை தான் இதுவரையிலெல்லாம் சொல்லியிருக்கிறான். வள்ளல் பெருமானுக்கு மட்டும்தான் அருட்பெரும் ஜோதி 19ஆம் நூற்றாண்டில் தான் இவருக்கு அது கிடைக்கின்றது. அதை மேலும் இன்னும் என்னென்ன பாடல்கள்லாம் உறுதிப்படுத்துனதுன்னு பாருங்கள். 1:1:6:9 இதை 1:1:6 படிங்க, அப்போ தான் இது விளங்கும். 1:1:6 பிரம்மம் என்றும் சிவம் என்றும் பேசுகின்ற நிலைதான் பெருநிலையே, இந்நிலையில் பேதம் உண்டோ? என்ன சொல்லுவாங்க? பேதம் இருக்கா? எனவே தரமறிய விரவுகின்றாய் தோழி. தோழின்னா அந்த மனம் கேட்குது. பிரம்மம் என்றும் சிவம் என்றும், சித்தாந்தத்தில் சிவம்னு சொல்லுவாங்க, வேதாந்தத்தில் கடவுளை பிரம்மம் என்று சொல்லுவாங்க. அப்போ பிரம்மம் என்றும் சிவம் என்றும் பேசுகின்ற நிலைதான் பெருநிலையே. உண்மைதான், பெருநிலை தான் அது. இந்நிலையில் பேதம் உண்டோ? வேற்றுமை இருக்க முடியுமோ? எனவே தரமறிய வினவுகின்றாய் தோழி, இது கேள் நீ. சமரச சன்மார்க்க நிலை சார்தின் எனில் அறிவாய். பேதம் இருக்கா பேதம் இல்லையா அப்படின்றத எங்கே நின்று பார்க்கணும்? சமரச சன்மார்க்க நிலை சார்தி, சார்தினா சார்ந்து, எனில் அறிவாய்.
வேறு இடத்துல நின்று அறியப்பட முடியுமா? அறியப்பட முடியாது. திறமுறவாயினும் எல்லாம் ஆகி அல்லாதாகும் திருவருளாம் வெளி விளங்க விளங்கும் தனிப்பொருளாம் சிறமுறு ஓர் பொது உண்மை சிவ பிரம்ம முடியே திகழ்மறை ஆகமம் புகழ் திறன் இது கண்டறியேன். நான் வள்ளல் பெருமானோட ஆகமமும் இந்த ஆரணமும் மறைகள் எந்த கடவுளை சொல்லும், எதை குறிப்பிட்டு சொல்லும்? சமரச சன்மார்க்க நிலை, அந்த நிலைக்குரிய சிவத்தை தான் பேசும். அதனால தான் வள்ளல் பெருமான் அந்த சிவத்தை சொல்லும்போது எப்படி சொல்லுவார்? சுத்த சிவம். பரசிவம் பழையது, பராபரைக்குள்ளது. இதை சுத்த சிவம், ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி சுத்த ஜோதின்னு சொல்லுவார். நீங்கள் சுத்தன்னு போட்டு வெறும் சுத்தன்னு சொல்லிட்டு போகக்கூடாது. சுத்தனா டோட்டலி அது வேறுபட்டு போகுது, வேறு உலகம். அது பராபரை உலகத்துக்கோ தரத்துக்கோ எந்த வகையிலும் ஈடுபடுத்தவே முடியாது. இதனுடைய தரம் முற்றிலும் வேறுபட்டதாக. அது மட்டுமல்ல. ஓகே, அடுத்த இதில் பாருங்கள். இலங்குகின்ற பொது உண்மை இருந்த நிலை புகழ் என்று இறம்புகின்றாய் மடவாய் கேள் யான் அறியும் தரமோ துலங்கும் அதை உரைத்திடவும் கேட்டிடவும் படுமோ சொல்லளவோ பொருளளவோ துண்ணும் அறிவளவோ விளங்குகின்ற தத்துவங்கள் அத்தனையும் கடந்த மேல்நிலை என்ற அந்தமெல்லாம் விளம்புகின்றதன்றி வளம் கொள்ளும் அம்மேல்நிலையின் உண்மை எது என்றால் மௌனம் சாதிப்பதன்றி வாய் திறப்பதில்லையே. எல்லா வெளிகளையும் இருக்கிறத என்ன பேசும்? நான் தான் உயர்ந்தது, நான் தான் முடிவானது, எனக்கு மேலே ஒன்று இல்லை என்று எல்லாம் எப்படி பேசலாம்? பெருமைப்படுத்தி கொண்டு பேசும். அது சொல்லளவு பொருளளவு துண்ணும் அறிவளவோ விளங்குகின்ற தத்துவங்கள் அத்தனையும் கடந்த மேல்நிலை என்ற அந்தமெல்லாம் விளம்புகின்றதன்றி வளங்கொள்ளும் மேல்நிலையின் உண்மை எது என்றால், எது உண்மையிலே மேல்நிலைன்னு சொல்கிறது? இன்றைக்கி சமய மதங்களெல்லாம் பேசுகிறாங்க பாருங்கள், அவங்களோட தான் சிறுசு, அவங்களோட தான் உயர்ந்தது, அவங்களோட தான் அவங்க கண்டது தான் உண்மை அப்படின்ற ஒரு பொருள்பட தான் எல்லாம் பேசி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அந்த மேல்நிலை எது என்பதை எதிலிருந்து கண்டுபிடிக்க முடியும்? சமரச சன்மார்க்க சங்க நிலையில் நின்று பார்த்தா தான் எது மேல் என்பது தெரியும். அது வரைக்கும் தெரியாது. அப்படின்னா நீங்கள் எந்த வேதத்தை படிக்கணும், எந்த வேதத்துக்குள்ள அருளை பெறணும்? அதுதான் வள்ளலார் சொல்லுவார். மற்றறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீரானால் மரணம் என்னும் பெரும்பாவி வந்திடுமோ அந்தோ சற்று முதை உம்மால் தடுக்க முடியாது. அப்போ யார் தான் தடுக்க முடியும் மரணத்தை? சமரச சன்மார்க்க சங்கத்தவர்களால் அல்லால் எட்டு நின்று தடுக்கோ எவ்வுலகில் எவரும் இல்லை கண்டி சத்தியம் இதன் மொழின்னு. இப்போ அதை வச்சு பார்த்தா எந்த நிலையிலிருந்து இதை கணிக்கணும்? சமரச நிலைகளிலிருந்து கணிக்கணும். சமரச நிலையோ எப்போ கிடைக்குது, எப்போ தெரிய வருது? 19ஆம் நூற்றாண்டுக்கு தான் வருது. அப்போ இதுக்கு முன்பே பல நிலைகள் எல்லாம் பல மகான்கள் எல்லாம் போய் ஒரு நிலையை அடைந்து அதுக்குரிய வேதங்களெல்லாம் அள்ளி போட்டாங்க. மக்கள் அதை படித்தவங்களெல்லாம் எப்படி எடுத்துக்கிட்டாங்க? அதுதான் முடிவானது, இறுதியானது, இதை விட்டா இனி வேற இல்லை அப்படின்றது. இது உண்மையா? நிச்சயமாக உண்மையாக இருக்க முடியவே முடியாது. சரி, இங்கே சொல்கிறேன். மேல்நிலை அந்தமெல்லாம் விளம்புகின்றது வளங்கொள்ளும் அம்மேல்நிலையின் உண்மை எது என்றால் மௌனம் சாதிப்பதன்றி வாய் திறப்பதில்லையே. வேதங்கள்லாம் என்ன செய்தான்? வாயை மூடிக்கிச்சான், சொல்ல முடியலையாம். வள்ளலார் கம்யூனிகேஷன் பண்ணியிருக்கிறார். அந்த வேதங்கள் அந்தந்த வெளிகிட்டெல்லாம் பேசியிருக்கார். நீ பெருசா சொல்லு அப்படின்னு. வள்ளலார்கிட்ட அதுக்கு எதுவும் வாயை திறக்க முடியல. சரி, அடுத்து சொல்கிறாரு. வாய்த்திறவா மௌனமதே ஆகும் எனில், வாய்த்திறவா மௌனமதே ஆகும் எனில் மௌன சக்தி வெளி ஏழும் பராபரத்து ஒளியும். 7 வெளிகள் பராபரத்தில் எல்லாமே அது காரியப்பட்டுச்சுன்னா எல்லாமே மௌன வெளிகள் ஏழும். அப்படின்னா அந்த பராபரத்தை கீழே உள்ள பரம்பரை, பறை, பரநாதம், நாதம், பரவிந்து, விந்து, இதெல்லாம் இந்த வெளிகள்லாம் மௌன வெளிகள்னு சொல்கிறது. இந்த மௌன வெளிகள் எல்லாம் பராபரம் பட்டுச்சுன்னா என்னாகும்? எல்லாம் பராபரத்து ஒளியும். அப்படின்னா எது பெருசு? பராபரை தானே பெருசு. அடுத்த வரியில் சொல்கிறது. தூய பராபரமே அதுவே என்றால், எல்லாம் அதில் போய் ஒளியுது அப்படின்னு சொன்னாக்கா அப்போ பராபரம் தானே பெருசு.
தூய பராபரமே அதுவே என்றால் ஆங்கு அதுதான் துலங்கும் நடுவெளிதனில் கலந்து கரைவதுகான். பராபரையே என்ன ஆகுது? கரைஞ்சி போகுதுன்றது. அப்போ கரைஞ்சி போச்சுன்னாக்க சித்தர் வாழ்வு, சித்தர் போட்ட வேதம் எல்லாம் என்ன ஆச்சு? யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. மேய நடுவெளி என்றால் சிற்பரமாம் வெளியில் விரவியிடும், அதை கலந்து விடும் சொல்ற. தற்பரமாம் வெளி என்றால் அதுவும் ஆய பெருவெளிதனில் அடங்கும். இது மட்டும் அளப்பதொருவார் அதன் மேல் அளப்பது அரிது அரிதே. இறைவனை அளக்க முடியாது. வள்ளலார் சொல்கின்ற கடவுளை வேறு வேறு வெளிகளிலிருந்து யாரும் அதை அளக்க முடியாது. கிளர்க்கின்ற மறை அளவை ஆகம பேரளவை 1:1-6-9. கிளர்க்கின்ற மறை அளவை ஆகம பேரளவை கிளர்ந்திடும் மெய் சாதனமாம் அளவை அறிவளவை விளக்கும் இந்த அளவைகளை கொண்டு நெடுங்காலம் மேலவர்கள் அளந்து அளந்து மெலிகின்றார். ஆங்கே அளக்கின்ற கருவியெல்லாம் தேய்ந்திட கண்டாரே அன்றி ஒருவாரேனும் அளவு கண்டார் இல்லை. இதுவரையில் உள்ள வேத ஆகமங்கள்லாம் கடவுளை அளந்து 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 இந்த அருட்பெரும் ஜோதி எல்லாம் தேய்ந்து தான் போச்சே ஒழிய, அவங்களுடைய அறிவு தேய்ந்து தான் போணுச்சே ஒழிய, அவங்களுடைய உடம்பெல்லாம் வலு இழந்து தான் போணுச்சே ஒழிய, இன்னும் அருட்பெரும் ஜோதியை யாரும் அளவு கண்டார் இல்லை. அளக்கின்ற கருவியெல்லாம் தேய்ந்திட கண்டாரே. அப்போ அந்த அளவுக்கின்ற அளவு கருவி எது? அறிவு. அந்த அறிவை கொண்டு 10 அறிவை கொண்டு கூட அருட்பெரும் ஜோதியை அளக்க முடியாது. அன்றி ஒருவாரேனும் அளவு கண்டார் இல்லையே. துலக்கும் ஒரு சிற்றறிவால் ஒருவார் என்று உரைத்தேன். துலக்கும் ஒரு சிற்றறிவால் ஒருவார் என்று உணர்ந்தேன். சொன்ன வெளி வரையேனும் துணிந்து அளக்கப்படுமோ. என்னோடய அறிவில் நான் ஏதோ கொஞ்சம் எனக்கு கிடைச்ச கொஞ்சம் அறிவில் நான் சொல்கிறேன். இந்த வெளியை இதுவரையில் எதுவும் யாருமே அளக்கப்பட முடியாது. அப்போ இந்த வெளிகளை இந்த வெளிகளே அவங்களால அளக்க முடியல, காண முடியல, மறைகள் எல்லாம் அது தோய்ந்துருச்சுன்னா அப்போ வள்ளலார் சொல்லுகின்ற வெளி தனி வெளி தானே. அப்போ அந்த தனி வெளியில் உள்ள வேதம் தனி வேதம் தானே. அப்போ மற்ற வேதங்கள் எல்லாம் இது உயர்ந்து இருக்கின்ற வேதம் தானே. அப்போ அவர் சொல்கிறது சரிதானே. ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்று ஓங்கியது. என்னோட வேதம் என்னோட ஆகமம் இதுவரையில் உள்ள உலகத்தில் உள்ள வேத ஆகமத்தை விட எல்லாத்தை விடையும் ஓங்கி இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறார். அப்போ சுருக்கம் பாருங்கள், இத்தனை பாடல் அதுக்கு சான்று. இங்கே சுருக்கத்தில் ஒரே வரியில் ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்று ஓங்கியது அருட்பெரும். நான் எத்தனை பேருக்கு இது விளங்கும்? இந்த ஒரு வரியை படிச்சுட்டா எல்லாம் விளங்கிருமா? எத்தனை இதாக இது கடந்திருக்குது. எந்தெந்த வேதங்களுக்கெல்லாம் இந்த கடவுளை தெரியாது அப்படின்ட்டு. சரி, அடுத்து பாருங்க 12:45. நான் இந்த பாமாலை ஏற்றல் ஒரு ஒரு முத்தாய்ப்பாக வைத்த ஒரு பாடல்னு சொல்லலாம். வள்ளலாருடைய பாமாலைனாலே இது வேதம் இல்லைங்களா? அவர் உள்ளத்திலேருந்து உதித்த மாலை இது. இந்த பாமாலை அதுக்கு தலைப்பு பாருங்கள், பாமாலை ஏற்றல். இதில் எத்தனை பாடல் இருக்குது? மொத்தம் 12 பாடல் இதில் இருக்குது. இந்த 12 பாடலினுடைய சாரம் வள்ளலாரோட இதுக்கு பொருந்தும். ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்று ஓங்கியது அப்படின்றதுக்கு அது பார்க்கும். நீங்கள் முதல் பாடலை பாருங்கள். நான் புனைந்த சொன்மாலை. நான் புனைந்தனா நான் எழுதிய இந்த மாலை, இந்த வேதம். மாலைனா வேதம். நன்மாலை என்றருளி தான் புனைந்தான். நல்ல வேதம் என்று சொல்லி இறைவன் ஏற்றுக்கொண்டான். ஞான சபை தலைவன். தேன் புனைந்த சொல்லால் சிவகாம சுந்தரியை தோல் புணர்ந்த நல்லான் தன் தாட்கே நயந்து. சிவசக்தியாக இருக்கின்ற அந்த இறைவன் என்னுடைய வேதத்தை அவன் நயந்து ஏற்றுக்கொண்டான் என்று சொல்கிறார். சொல்லுகின்ற என் சிறுவாய் சொன்மாலைய அத்தனையும் வெல்லுகின்றது உண்மை என்றே மேல் அணிந்தான். வள்ளல் பெருமான் எழுதியலெல்லாம் 100க்கு 100 உண்மை என்று இறைவன் ஏற்றுக்கொண்டானான். வள்ளி சிவகாம சௌந்தரிக்கு கண்ணனையான் ஞான சபை சேம நடராஜன் தெரிந்து. இறைவன் நல்லா தெரிந்து உணர்ந்து தான் அந்த வேதத்தை இறைவன் ஏற்றுக்கொண்டான்னு சொல்கிறார். இப்போ 12:45. ஏதாகுமோ என நான் எண்ணி இசைத்ததெல்லாம் வேத ஆகமம் என்றே மேல் அணிந்தான். வள்ளல் பெருமான் இயற்றிய அந்த நூல்
வேதம் ஆகமம் என்று இறைவன் ஏற்றுக்கொண்டான், மேல் அணிந்தான். பாதார விந்தம் எனது சிறமேல் அமர்த்தி, கடவுள் அவருக்கு எப்படி கொடுத்தாராம்? தீட்சை செய்து இறைவனுடைய பாதத்தை அவர் திருவடியில் வைத்து மெய் அளித்த எந்தை நடராஜன் இசைந்து, நடராஜன் சொல்லக்கூடிய இது தனி நடராஜன் இல்லையா, அவருக்கு அவர் இறைவனுடைய அருளை அவருக்கு கொடுத்து இந்த வேதத்தை அவர் படைத்தான்னு சொல்கிறார். நான் 12:46 பாருங்கள், இன்னுரை அன்று என்று உலகமெல்லாம் அறிந்திருக்க. இந்த வேதம் வந்தனே சில பேர் என்ன செய்வாங்க, இதை ஏற்றுக்கொள்வாங்களா? இதுக்கு முன்பு வந்ததெல்லாம் கடவுளெல்லாம் பொய், இனிமேல் வள்ளலார் சொல்கிற கடவுள் தான் உண்மைன்னு சொன்னாக்கா எல்லாரும் ஏற்றுக்குவாங்களா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏற்றுக்கொள்வது. எனக்கு கூட முதல்ல ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்ள முடியல. போட்டு இந்த புக்கை படித்து என்ன தான் இவர் சொல்ல வராருன்னு பல முறை ஆய்வு பண்ணி பார்க்கும்பொழுது தான் இவர் இருக்கிற உண்மை எனக்கு விளங்குனுச்சு. ஏன் முதல்ல சொன்னனே, அந்த பராபரத்து வெளியும் என்ன ஆயிரும், கரைஞ்சி போயிடுன்ட்டார். அப்போ கரைஞ்சி போயிட்டாக்கா அது உண்மை இல்லை. அதனால் இது விளங்காதவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். விளங்கியோ இப்போ நம்ம மாதிரிலாம் ஓப்பன் மைண்டட்டாக என்ன செய்யலாம், எது உண்மையோ அதை ஏற்றுக்கிட்டு நம்ம புறப்பட்டுக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். போய் சேர்ந்தா சரின்ட்டு நம்ம இருப்போம் இல்லைங்களா? ஆனால் கொள்கை பிடிப்பில் உள்ளவங்க இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுக்கு நிறையா தெளிவு கொடுக்கணும். ஏன் அந்த நம்பர்லாம் சொல்லி உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கிறேன், கொஞ்சமாவது ஒரு பானை சோத்துக்கு எத்தனை சோறு பதம், ஒரு சோறு பதம். நான் நிறையா கொடுத்துட்ருக்குறேன். ஒன்று அமுத்தி பாருங்கள், இதில் என்ன சொல்கிறாரு, இதில் என்ன, ஒவ்வொரு பாடமாக படித்து பாருங்கள், கோர்வைப்படுத்தி இதை சிந்தனை செய்து பாருங்கள். வள்ளல் பெருமான் என்ன தான் சொல்ல வராரு, வள்ளல் பெருமான் எந்த கடவுளை தான் சொல்ல வராரு என்பது உங்களுக்கு கட்டாயம் தெரியணும். தெரியலன்னா அடுத்த ஜென்மம் பார்ப்போம். இந்த ஜென்மம் உங்களுக்கு தெரியலையா, அடுத்த ஜென்மம் பார்ப்போம். திருப்பி வாங்க, அப்போயாவது எதுவும் விளங்குதான்னு பார்ப்போம். விளங்குங்களா? இன்னுரை அன்று உலகமெல்லாம் அறிந்திருக்க எண்ணுரையும் பொன்னுரை என்றே அணிந்தான். வள்ளலாருடைய உரையை இறைவன் பொன்னுரை என்று சொல்லி இறைவன் அணிந்து கொண்டான் சொல்றாரு. தன்னுரைக்கு நேர் என்றான். இதில் என்ன சொல்றாரு, தன் உரைக்கு நேர். அப்படின்னா யார் இயற்றியது? வள்ளலார் சொன்னதெல்லாம் யார் சொன்னது போல? இறைவனே சொன்னது போல. அதனால தான் வள்ளலாரும் சொல்றாரு, நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகனின் வார்த்தை ஏன் உரைத்தேன், இரக்கத்தால் எடுத்துரைத்தேன். நீ செத்துக்கிட்டே கிடக்கிற, என்னால் தாங்க முடியலன்றார். இனிமேலாவது உய்யுங்க, நான் ஒரு உண்மையை சொல்கிறேன் கேளுங்க. போட்டுக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு கிடக்கிறீங்களே உய்யறதுக்காக, பொருள் அறிந்து புரிந்து நீங்கள் உய்யறதுக்கு அருட்பெருஞ்சோதியை பிடித்து உய்யுங்க. அதுதான் நித்திய வாழ்வு. ஏன்னா இங்கே செத்தது இல்லாமல் அங்கேயும் போய் சாகக்கூடாது இல்லையா? நியாயம் தானே? இங்கேயே நம்ம எத்தனை தடவை செத்துருக்குறோம். ஓர் அறிவில் செத்துருக்குறோம், 2 அறிவில் செத்துருக்குறோம், 3ல் செத்துருக்குறோம், 4 அறிவு செத்துருக்கோம், 5ல் செத்துருக்கோம், 6லேயும் எத்தனையோ தடவை செத்துட்டோம். இன்னமும் சாக போகிறோம். இந்த கலையே என்ன கலை? சாகா கலை. கடவுள் கொடுக்குறாரு. கடவுளுக்கு இந்த கேமெல்லாம் அவருக்கு தெரியாத கேமா சொல்லுங்கள்? தெரியாது. அவருக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்சுட்டு இப்போ தான் சாகாமல் மனிதன் வாழ முடியும். அதுக்குள்ளே நம்ம எப்படி வாழ்கிறதுல, நம்ம எப்படி அந்த உடம்பு பெறலாம், நம்ம போட்டு அழட்டிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் என்ன செய்வார்? அவருக்கு அந்த உடம்பை அவர் கிரியேட் பண்ணுறதுக்கு அவருக்கு தெரியும். நம்ம அவரை பிடிச்சிக்கணும், அவ்வளோதான். அவர் நம்மளை பிடிச்சிக்கிட்டாரா, அவர் என்ன செய்யணுமோ அதை செய்து கொடுத்துருவார். ஆக இன்னுரை அன்று என்று உலகமெல்லாம் அறிந்திருக்க எண்ணுரையும் பொன்னுரை என்றே அணிந்தான். தன்னுரைக்கு நேர் என்றான். நீடுலகில் நின்போல் உரைக்க வல்லார் ஆர் என்றான். அம்பலத்தான் ஆய்ந்து. கடவுளே கேட்குறாங்க, ஒன்றை மாதிரி சொல்ல உலகத்தில் யார் இருக்க? எந்த ஞானி இருக்கிறா? கூப்பிடையா முன்னுக்குன்றாரு. எந்த வேதத்தை கொண்டாந்து என்கிட்ட காட்ட சொல்லி, அதில் சொல்லியிருக்கிறாரு, இதில் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி நிறைய ஒப்பீடு செஞ்சு போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில விஷயங்கள் ஒப்பீடு செய்யலாம். இப்போ நிலைகளை ஒப்பீடு செய்ய முடியாது, தரத்தை ஒப்பீடு செய்ய முடியாது. சில நல்ல உபதேசங்கள், அறிவுரைகளை நீங்கள் ஒப்பீடு செய்யலாம். இந்த மகானும் சொல்லியிருக்காரு, இந்த மகானும் சொல்லியிருக்காரு. அப்படி திருடாத, பொய் சொல்லாத, உணவு எல்லாம் மென்று சாப்பிடு, சைவமாக இரு, கொலை பண்ணாத, இது எல்லாம் ஒன்றா இருக்கும்.
இல்லைங்களா? நடம் ஒன்றா? சுத்த நடமும் மற்ற நடமும் ஒன்றா? நிச்சயமாக ஒன்று இல்லை. அவங்க பெறுகின்ற அந்த உடம்பும் தரமும் ஒன்று இல்லை. அந்த ஒவ்வொரு வெளிகளுக்குரிய வாழ்வின் நிலை, அதுக்குள்ள காலமும் ஒன்று கிடையாது. அப்போ இது வந்து நம்ம இந்த இடத்துல இதெல்லாம் யோசிச்சாதான் வள்ளலார் சொல்கிறதுனுடைய சிறப்பு வந்து என்னன்றது நமக்கு வந்து தெரியும். இன்னும் பார்ப்போம் அந்த பாடலை. என் பாட்டுக்கு எண்ணாதது எண்ணி இசைத்தேன், என் தன் பாட்டை சத்தியமா தான் புனைந்தான், முன்பாட்டு காலையிலே வந்து கருணை அளித்தே தர்ம சாலையிலே வா என்றான் தான். எந்த வழியில் இறைவன் வர சொன்னாராம்? அவருடைய அருளை பெறணும்னா தர்ம வெளியில் வாங்க. ஏன்னா இது வந்து கருணை வழியில் தான் இவரை நம்ம வசப்படுத்த முடியும். மூச்சு பயிற்சியெல்லாம் செஞ்சால் அது உடல் தத்துவத்தில் உள்ள அருளை பெறுவது. விளங்குங்களா? கருணை என்பது அது ஆன்ம தத்துவத்துக்குள்ளே உள்ளது. அதாவது தான் உயிர் இரக்கம் வேணும்னு சொல்கிறாரு. விளங்குங்களா? இப்போ பாலில் வந்து நமக்கு வெண்ணெய் எடுக்கலாம். ஆனால் எப்படி எடுக்கிறது? அதை தனித்தனியாக அதை ஊற்றி பிரிக்க முடியுமா? முடியாது. அப்போ அதுக்குள்ள டெக்னிக் என்னது? பாலை வந்து காய்ச்சி அதை நம்ம தயிராக்கணும், தயிரை வந்து மோராக்கணும், மோரை வந்து மத்து வச்சு என்ன செய்யணும்? கடையணும். கடைந்தால் அதுலேருந்து திரண்டு என்ன வரும்? வெண்ணெய் வரும். இல்லைங்களா? அதுபோல் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாரு? ஆன்ம உருக்கம் கொள்ள கொள்ள அருள் நமக்கு கிடைக்கும்ன்றாரு. வெண்ணெயை போலன்றாரு. ஆன்ம உருக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த அருள் நமக்கு அதை தான் ஜீவ காருண்யமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. பிறரோட துன்பம் கண்டபோதும் கேட்டபோதும் நீங்கள் வந்து ஆன்ம உருக்கம் ஏற்படணும், பழகுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று அருள் வந்து கலந்துக்குச்சுன்னா பிரச்சனை இல்லை, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வந்துடும்? கருணை வந்துடும். இப்போ வள்ளலாருக்கெல்லாம் அப்படி வந்தது தான். கருவிலே வந்து கலந்துட்டா அப்புறம் கடவுளுக்கு அவருக்கு என்ன வரும்? கருணை வரும். நான் வந்து செய்த தவமே கருணை தான் வள்ளல் பெருமான் சொல்கிறார். அந்த என்னுடைய கருணை வழிக்கு அகப்பட்டது போல் பிறர் வழிக்கு அகப்பட்டது இல்லைன்னு கூட சொல்கிறார். இப்போ இதெல்லாம் வந்து சொல்லும்போது பார்க்கும்போது வள்ளலார் சொல்லுகின்ற கடவுள் தனி கடவுள் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, அடுத்த பாடல் பாருங்கள். என்னே அதிசயம் இவ்வுலகில் என்னுரையை பொன்னே என மேற்புனைந்து கொண்டான். இது ஒரு பெரிய அதிசயம் சொல்கிறார். நான் எழுதுனதெல்லாம் இறைவன் வந்து பொன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டாராம். தன்னேரில் நல் ஆரணங்கள் எல்லாம் நாணியவே. இதுக்கு முன்புள்ள ஆரணங்கள்னா வேதங்கள் எல்லாம் நாணியவே. நாணுதல்னா என்ன அர்த்தம்? வெக்கியெல்லாம் தலை குனிஞ்சு போயிடுச்சான். நாணியவே எல்லாம் செய் வல்லான் திரு கருணை வாய்ப்புன்னர். இறைவனுடைய கருணை. அவன் இந்த வேதத்தை நமக்கு கொடுத்ததே அது ஒரு கருணை தானே. முன்பின் அறியாது மொழிந்த மொழி மாலை எல்லாம் அன்பின் இசைந்ததன்றோ அணிந்து கொண்டான். என் பருவம் பாராது வந்தென் பருவரல் எல்லாம் தவிர்த்து தாரா வரங்களெல்லாம் தந்து. முன்பின் அறியாது மொழிந்த மொழி மாலை எல்லாம் அன்பின் இசைந்ததன்றோ. அன்பின் அடிப்படையில் முதிர்ச்சி பெற்றதுனால அதனால் இசைந்தது. அவருடைய குற்றங்களை எல்லாம் பார்க்காமல் இறைவன் வந்து அவருக்கு எல்லா வரங்களையும் தந்திருக்கான்னு சொல்கிறார். 12:50 வரும். பொன் ஒப்பதாம் ஒரு நீ போற்றிய சொன் மாலை என்றே என்னப்பன் என் சொல் இசைந்தணிந்தான். தன்னொப்பில் வல்லான் இசைந்ததுவே மாமாலை அற்புதம் மீதெல்லாம் அருவர் சீரேனர். இது எதுக்கு ஒப்பானது? பொன், கோல்டு மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வரிகளும் பொண்ணுக்கு ஒப்பானது. தங்க வேதம் இது. பொன் மூட்டைன்னு இதை கட்டி வச்சிருப்பார் ரொம்ப பத்திரமாக. அதுபோல் இங்கே சொல்கிறாரு, இது வந்து இறைவன் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டான். தன் ஒப்பில் வல்லான் இசைந்ததுவே மாமாலை. இந்த பாடலை இயற்றிய வேதம்தான் ஒரு மாலையில் மாலை, உயர்ந்த மாலைன்னு சார், உயர்ந்த வேதம். நான் அடுத்த பாடலில் பாருங்கள். முன்பின் அறியே நான் பிதற்றிய சொன் மாலையெல்லாம் தன்முன் அரங்கேற்றனவே தான் புனைந்தான், தான் உரைத்தான். நான் ஒரு நூல் எழுதுனாக்கா அதை வந்து என்ன செய்வாங்க? எப்போதும் அரங்கேற்றம் செய்வாங்க. இப்போ எந்த ஒரு கலையை கற்றாங்களோ அந்த கலையை வந்து பொதுமக்கள்கிட்ட ஒரு நாள் வந்து ஒரு அரங்கேற்ற விழா நடக்கும்.
அதுபோல் இந்த வேதம் எழுதி இந்த வேதம் வந்து அரங்கேற்றப்பட்டிருக்கு யார் முன்னுக்கு? கேள்வி. அது அடுத்த வரி பாருங்க. பின்முன் அறியே நான் பிதற்றிய சொன்மாலை எல்லாம் தன்முன் அரங்கேற்றனவே தான் உரைத்தான். என் முன் இருந்தான் என்னுள்ளே இருக்கின்றான் ஞான மருந்தான் சிற்றம்பலத்தான் வாய்ந்து. அப்போ இந்த வேதம் எப்படிப்பட்டது? இறைவனால் அரங்கேற்றப்பட்டது. எண்டோஸ். இது வேதம், இது ஒரு சத்தியமான வேதம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே இதை வந்து அவர் முன்னுக்கு அரங்கேற்றப்பட்டு நமக்கு கிடைத்த ஒரு வேதம். இது நமக்கு சிறப்பு தானே, இல்லைங்களா? சில நூல்கள்லாம் வந்து மன்னர்கள் முன்னுக்கு வந்து அரங்கேற்றப்பட்டதுன்னு நம்ம படிச்சிருக்கிறோம். புலவர்கள் மத்தியில் இந்த வேதம் சரியா அப்படின்னு அதுக்கு சில டெஸ்டெல்லாம் பண்ணுவாங்க. திருக்குறள்லாம் அப்படிப்பட்ட ஒரு அரங்கேற்றப்பட்ட ஒரு நூல் மன்னர்கள் மத்தியில். அதுபோல் இது வந்து கடவுள் முன்னுக்கே அரங்கேற்றப்பட்ட வேதம். அப்போ இந்த வேதத்துக்கு ஈடு வேறு எதுவுமே இல்லை, உயர்ந்து இருக்குது என்பதற்கு இந்த பாடல்கள்லாம் சான்று என்று சொல்கிறேன். நீயே என் பிள்ளை இங்கு நின் பாட்டில் குற்றம் ஒன்றும் ஆயே. இதில் என்ன பார்க்க முடியாது? குற்றம் பார்க்கறதுக்கு நமக்கு என்ன இல்லை? நமக்கு அறிவு இல்லை. நமக்கு எத்தனை அறிவு இருக்கு? என்ன அறிவை வச்சிருக்கிறோம்? நம்ம பௌத்திக அறிவை வச்சிருக்கிறோம். ஞான அறிவை வச்சிருக்கிறோம் இல்லையே. அந்த பௌத்திக அறிவு எதுக்கு வச்சிருக்கிறோம்? பொழைக்கிறதுக்கு வச்சிருக்கோம். சாரி மக்கானுக்கு வச்சுட்டு இருக்கிறோம், இல்லைங்களா? இதை வயிறு ஒன்று இருக்குது, உழைப்புக்கு வேணும்னு அதுக்கு படித்து வச்சுருக்கோம். ஞான அறிவு என்பது நம்மக்கிட்ட இல்லவே இல்லை. அப்போ நமக்கு இதில் எந்த வகையிலும் தகுதி கிடையாது. அதனால் இறைவன் சொல்கிறாரு, இறைவன் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இதில் எந்த குற்றமும் ஆயேம் என்றந்தோ அணிந்து கொண்டான். நாயேன் செய் புண்ணியம் இவ்வானில் புவியின் மிக பெரிதால் எண்ணிய எல்லாம் புரிகின்றேன். இது என்ன புண்ணியம் சொல்லியிருப்பார் இவர் வள்ளல் பெருமானுக்கு வந்து இப்படி ஒரு வேதத்தை வந்து எழுதி இந்த உலக மக்களுக்கெல்லாம் வந்து கொடுத்து இந்த உலக மக்கள்லாம் உயிர் என்பது அவருக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் தானே. அந்த பாக்கியத்தை சொல்லும் போது இந்த வானை விட உலகத்தை விட மிக பெரியதுன்னு சொல்கிறார். அவருக்கு கிடைத்த அந்த பாக்கியம் அப்படின்னு சொல்லி, நானே செய் புண்ணியம் இவ்வானிற் புவியின் மிக பெரிது, வானை விட ரொம்ப பெரிதுன்றார். அப்போ படிக்கிறவங்க நமக்கு அவரே சொல்கிறார், இந்த வேதத்தில் நான் எழுதுகிறேன் எனக்கு பெரிய புண்ணியம்னாக்க, அப்படியே புண்ணியப்பட்ட வேதத்தை நம்ம படிக்கிறது எப்படி? புண்ணியம் வேணுமா, புண்ணியம் சேர்க்கணுமா? அப்போ என்ன செய்யணும்? வேதத்தை படிக்கணும், வேதத்தை ஆய்வு செய்யணும், இல்லைங்களா? எண்ணுகின்றேன் எண்ணுதோறும் எண்ணமெல்லாம் தித்திக்க நண்ணுகின்றது என் புகழ்வேன் நான் இலத்தீர். உண்ணுகின்ற தெல் உள்ளமுதோ நான் தான் உஞ்ஞாற்றும் தவத்தார் கிடைத்த தெல்லமுதோ அம்பலவான் சீர். எண்ணுகின்றேன் எண்ணுதோறும் என் எண்ணமெல்லாம் தித்திக்க நண்ணுகின்றது என் பொழுது. நினைக்க நினைக்க என்ன செய்தான்? தித்திக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உண்ணுகின்றேன் உள்ளமுதம். வள்ளலார் உள்ளுக்குள்ளே என்ன உண்ணுகின்றார்? அமுதம். அது தவத்தார் கிடைத்த தெல்லமுதோ அப்படிங்கிறது. அது எப்படி சும்மா கிடைக்குமா? ஆக்கி அளித்தால் முதல் ஐந்தொழிலும் ஓர் ஐந்தினையும் தேக்கி அமுதொரு நீ செய் என்றான். ஆக்கி அளித்தல் முதல் ஐந்தொழிலும் ஓர் ஐந்தினையும் தேக்கி அமுதொரு நீ செய் என்றான். தூக்கி எடுத்தான் அணைத்தான் இரவாத தேகம் கொடுத்தான் சிற்றம்பலத்தென்கோ. இந்த பாடலில் வந்து பாமாலை ஏற்றலில் வந்து இதனோட இந்த வேதம் எப்படிப்பட்ட வேதம் என்பதற்கு இந்த பாடல் ஒரு ரொம்ப முற்றாய்ப்பாக இருக்குது. நான் இதெல்லாம் படிச்சுட்டு ரொம்ப வியந்து போனேன். கடவுளாலே அரங்கேற்றப்பட்ட ஒரு நூலாக, அப்படியேப்பட்ட நூலை நம்ம வந்து படிக்கிறோன்னா அது நமக்கு மிக சிறப்பு. அப்படியேப்பட்ட ஒரு வேதம் நம்ம தமிழ் மொழியில் வந்திருக்குன்னும் போது அது அதை விட சிறப்பு வேறு என்ன இருக்க முடியும்? இதே வேறு மொழியில் வந்துருந்துச்சுன்னு வைங்க, இப்போ சமஸ்கிருதத்திலே கொடுத்துருந்தாருன்னு வைங்க, யார் படிப்பா? ஏற்கனவே வந்ததே நம்ம யாரும் படிக்கலை, என்ன இருக்குன்னே தெரியாது. ஏதோ அதில் சில இதை ஐயர்கள் படித்து வச்சுட்டு அவங்க என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க, கோயிலில் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க, இறைவனை போற்றி செய்து கொண்டு இருக்கிறாங்க. சரி, அடுத்த 1291 எடுங்க. பணிந்து அடங்கும் மனத்தவர்பால் பரிந்து அமரும் பதியே. கடவுள் வந்து நமக்குள்ளே அடங்கணும், வந்து நமக்குள்ளே கலக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும்? நம்மக்கிட்ட பணிவு இருக்கணும்.
கப்பலா கிராஸாக இருக்கக்கூடாது, இல்லைங்களா? ஈகோவாக இருக்கக்கூடாது. ரொம்ப பணிவு நம்மக்கிட்ட இருக்கணும். ஏன்னா பணிந்து அடங்கும் மனத்தவர்பால் பரிந்து அமரும் பதி. பரிந்துன்னா கருணை கொண்டு. பாடுகின்றோர் உள் அகத்தே கூடுகின்ற குருவே. யாரெல்லாம் அந்த இறைவனை பணிந்து பக்தியோடு பாடுகின்றார்களோ அவர்கள் உள்ளத்தில் கூடும். வாசி பயிற்சி சொன்னாரா? சித்தர் மார்க்க முடியுமா? அந்த மாதிரி சித்தர் மார்க்கத்தில் பாடியே தெரியாத எந்த நூலைன்னுவர், பார்த்து மனக்கண்ணாலே பரிந்து கொள்ளுன்னு அந்த வேதம் சொல்லும். படிச்சுக்கிட்டு இருக்காத வாசியை நீ ஊதி எழுப்புன்னு சொல்லுவாங்க அவங்க. இவர் என்ன சொல்கிறாரு? பாடுகின்ற உள்ளத்தே கூடுகின்ற குருவே. கனிந்த மறை பல கோடி. மறைகள் மறைகள் 1 2 இல்லை, நமக்கு தெரியாது இந்த உலகத்தில் எத்தனை கோடி மறைகள் இதுவரையில் இருந்திருக்குது அப்படின்னு தெரியல. கனிந்த மறை பல கோடி, ஆகமம் பல்கோடி. விளங்குதுங்களா? கடவுள் நின் அருட்புகழை கணிப்பதற்கு பலக்கால் துணிந்து துணிந்து எழுந்து எழுந்து தொடர்ந்து தொடர்ந்து அடிகள் சுமந்து சுமந்து இழைத்து இழைத்து சொல்லிய வல்லன அல்லவே. சொல்ல முடியல. இத்தனை கோடி மறைகள் எல்லாம் இவ்வளோ காலம் இருந்தது கூட இந்த அருட்பெரும் ஜோதியை சொல்லுவதற்கு எதுவுமே முடியல. அப்போ வள்ளலாரோட இது வந்து வேதம் புதிது தானே, இது ஒரு தனி வேதம் தானே. அந்த பாடெல்லாம் நல்லா மார்க் பண்ணிங்க. துணிந்து துணிந்து எழுந்து எழுந்து தொடர்ந்து தொடர்ந்து அடிகள் சுமந்து சுமந்து இழைத்து இழைத்து சொல்லிய வல்லனவள் அணிந்த மொழி மாற்றி வழி தணிந்தாதா என்றால் அந்தோ அடியேன் புகழ் உரைக்க ஆவதுவோ அறிந்தே. வழி தணிந்தன, அதோடைய வேகம் எல்லாம் வலிமையெல்லாம் தளர்ந்து போச்சு, சொல்ல முடியல. அப்போ கடவுள் தன்னை என்ன செஞ்சுக்கிட்டாரு? அருட்பெரும் ஜோதி இவ்வளோ காலமாக இத்தனை கோடி மறைகள் வேதங்கள் எல்லாம் தேடி அவர் யாருக்குமே கிடைக்கலன்னா இவர் என்ன பண்ணிக்கிட்டாரு? தன்னை மறைத்து கொண்டார். ஏன் இப்போ கொடுப்பாங்க? ஏன் இப்போ நம்மளை இவங்களுக்கு காட்டுவானே? பாடி வரணும். என்னோட மற்ற வெளிகளுக்கு வரட்டும். மற்ற நான் எத்தனை இடத்துல எத்தனை வகையாக நான் விரிந்திருக்கிறேன்னு மற்ற இடத்துக்கெல்லாம் வரட்டும். கடைசியாக நான் யார் என்பதை அப்புறம் காட்டுறேன்னு சொல்லி எப்போ வந்து காட்டுறாரு? 19ஆம் நூற்றாண்டில் தான். அப்போ இதுக்கு முதல்ல நம்ம வந்து பிறந்து இறந்து போயிருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லைங்களா? இப்போ 19ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பாடு நம்மளாம் பிறந்திருக்கிறோம். நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, ஒரு பெரிய உண்மை நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. எதன் மூலமாக? வேதங்கள் மூலமாக சொல்லப்பட்டிருக்கு. வேதம் படித்தா தான் இது தெரியும். வேதம் படிக்கலைன்னா தெரியாது. படித்தா எல்லாருக்கும் கூட இது தெரியாது. இப்படி எடுத்து படிக்கணும். நான் சொல்லி கொடுக்குற மாதிரி எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா தான் வள்ளலாருடைய வேதம் தனி வேதம் என்பது. என்கிட்ட நிறைய பேர் ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, இல்லை எல்லாம் ஒன்று தானுக்கிட்டு. படிக்க வாங்கயான்னு கூப்பிட்டா யாரும் வர்றதில்லை, ஆய்வுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா வர்றதில்லை. ஏதோ நீங்கள் வந்திருக்கனால உங்களுக்கு கிடைக்குது. நான் சொல்லுகின்ற நம்பரெல்லாம் நீங்கள் குறிச்சிங்க, ஆய்வு பண்ணி பாருங்கள். அப்போ வள்ளலார் சொல்கிறது என்ன என்பது புரியும். இன்னும் தேடுவோம், இன்னும் பார்ப்போம். 12:90 பாருங்கள். நண்புடையா என்னுடைய நாயகனே, எனது நல் உறவே, சிற்றபைகள் நடம்புரியும் தலைவா, என்புடைய மறைமுடிக்கும் எட்டானின் புகழை யாதறிவேன். பாடுக என்று எனக்கே ஏவல் இட்டாய். பண்புடைய நீ மெய் அன்பர் பாடிய பேரன்பில் பழுத்த பழம் பாட்டில் ஒரு பாட்டும் அறியேனே. வள்ளலாருக்கு ஏற்கனவே பாடினவன் பாட்டு கூட ஒரு பாட்டை எனக்கு தெரியாதுன்றார். என்புடைய மறை முடிக்கும் எட்டானின் புகழை. அப்போ அருட்பெரும் ஜோதியினுடைய புகழ் வந்து எந்த வேதத்திலையும் எட்டாது. அப்படியாப்பட்ட புகழ்க்குரிய அந்த இறைவனை பாடுக என்று எனக்கே பணியிட்டாய். முதல்ல யார் பாடுறாரு? அருட்பெரும் ஜோதியை வள்ளல் பெருமான் தான் பாடுறாரு. நம்ம குழப்பக்கூடாது, ஏற்கனவே பாடினதெல்லாம் ஒன்றுன்னு சொல்லி. இங்கே இந்த பாடல் என்ன? முதல்ல எனக்கே நீ பண்ணிட்ட. அப்போ வேறு தானே,
இப்போ எல்லாம் ஒன்றுன்னா இவர் எப்படி ஒன்றாக இருக்க முடியும்? ஏற்கனவே நிறைய பேர் தான் பாடியிருக்கிறாங்க இல்லைங்களா? நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இது தெரியும். அப்போ ஓகே, அடுத்து 1:4:0:0 ஏகா, இறைவன் எப்படி இருக்கிறான்? ஏகனாகவும் இருக்கிறான், அநேகனாகவும் இருக்கிறான். என்ன அர்த்தம் அது? அவன் அருப்பெரும் ஜோதியாகவும் இருக்கிறான், அதே நேரத்தில் பராபர வெளியாகவும் இருக்கிறான், அதே நேரத்தில் பரம்பரை வெளியாகவும் இருக்கிறான், அதே நேரத்தில் பறையாகவும் இருக்கிறான், அதே நேரத்தில் பரநாத வெளியாகவும் இருக்கிறான், நாத வெளியாகவும் இருக்கிறான், பரவிந்து வெளியாகவும் இருக்கிறான், விந்துவாகவும் இருக்கிறான், சதாசிவ வெளியாகவும் இருக்கிறான், மகேஸ்வர வெளியாகவும் இருக்கிறான், ருத்ர வெளியாகவும் இருக்கிறான், விஷ்ணு வெளியாகவும் இருக்கிறான், பிரம்ம வெளியாகவும் இருக்கிறான். நமக்குள்ள அஞ்ஞான வெளியாகவும் இருக்கிறான். அறிவு உள்ள வெளியாகவும் இருக்கிறார், அறிவே இல்லாத சைபர் கோசோங்காவும் இருக்கிறார். அதனால் நம்ம இப்போ என்ன செய்ய வேண்டியதுக்கு? அறிவுக்கு படித்தாதான் தெரியும், படிக்கலைன்னா கோசம் ஒன்றுமே இருக்காது. வெறும் உலகியல் படிப்பு வச்சுட்டு உலகியல் படிப்பில் உள்ள வச்சு சம்பாத்தியத்தை பண்ணிக்கிட்டு போனால் போய்கிட்டே இருக்கலாம். கடவுளை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இதைத்தான் வள்ளுவன் அழகாக சொன்னார், கற்றதனாலாய பயனேன்கூர். என்ன படிப்பு? எந்த படிப்பை சொன்னார்? உலகியல் படிப்பு, பௌத்திக படிப்பு. கற்றதுனால ஆய பயன்கள். வாளறிவன் நற்றா தொழாராய். யாரை வணங்கணும்? வாளறிவு, சிவஞானம் அறிவு. சிவஞானம் எங்கே இருக்குது? பராபர வெளியில் இருக்குது சிவஞானம். அதை நீ தொழுதாதான் ஞான அறிவு, உனக்கு ஞானம் கிடைக்கும். இல்லைன்னா இந்த படிப்பை வச்சுக்கிட்டு அந்த நிலை கிடைக்காது அப்படின்றது. அதுபோல் ஏகா அநேகா என்று ஏத்திடும் மறைக்கே. இறைவனை மறைகள் எப்படி சொல்லுது? ஏகனாகவும் இருக்கிறான், அநேகனாகவும் இருக்கிறான் என்ற மறைக்கே எட்டாத நிலையே. அந்த மறைகளுக்கும் எட்டாத நிலையே. நான் எட்டிய மலையே. நான் ஒருமையில் சொல்கிறார், நாங்கள்னு சொல்லலை, நான் எனக்கு எட்டிய மலையே. அப்போ வேற யாரும் மற்றவங்களுக்கு எட்டுனுச்சானா? எட்டலை. தீண்டாத வெளியில் வளர் தீண்டாத தெய்வம், சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம், அதே தெய்வம். தீண்டலை, யாரும் இதுவரையில் போய் அதை தொடலை. 3க்கு முதல்ல யாருமே போகலை. முதல்ல யார் போய் இறங்குனா கால் வச்சா? நீல் ஆம்ஸ்டர்டாங் கால் வச்சார். அது மாதிரி இப்போ செவ்வாயில் இன்னும் பேர் யாரும் கால் வைக்கலை, அடுத்து வைக்க போகிறாங்க. அது மாதிரி இந்த வெளிகளெல்லாம் போய் குடி இருக்கிறாங்க. எந்தெந்த வெளியில்? பிரம்ம வெளி, விஷ்ணு வெளி, ருத்ர வெளி, மகேஸ்வர வெளியிலேருந்து பராபர வெளி வரைக்கும் எல்லாம் குடி இருக்கிறாங்க, வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க ஒளி உடம்பு பெற்று. ஆனால் வள்ளலார் சொல்கின்ற அந்த பெருவெளிக்குள்ளே இந்த மேலே யாருமே போகலை. ஏன்னா அந்த வெளி இதுவரையில் என்ன செய்யப்பட்டுருச்சு? மறைக்கப்பட்டுருச்சு. யாருக்கும் அங்கே அலௌட் இல்லை, என்ட்ரி இல்லை. சிற்சபையில் பொற்சபையில் புகும் தருணம் இதுவே. அந்த இடத்துக்கு புகும் தருணம் இதுவேன்றார் இப்போ தான். அப்போ இனிமேல் அந்த இடத்துக்கு எல்லாரும் போகலாமா? எஸ். பாரிடம் வானிடம் மற்றும் இடம் பற்றிய சித்தர்கள் முத்தர்கள் முற்றும் சேரிடமாம் இது பாரீர். அப்போ எல்லா உயிர்களும் கடைசியில் எங்கே போய் சேரணும்? பெருவெளியில், வள்ளலார் சொல்கின்ற அந்த பெருவெளியில் போய் சேரணும். ஆக ஏகா அநேகா என்று ஏற்றிடும் மறைக்கே எட்டாத நிலையே நான் எட்டிய மலையே. ஒக்கால மதங்களை முழுவதும் மாற்றி ஒரு நிலை ஆக்க என்று உரைத்த மெய்ப்பரமே. இது வருங்காலத்தில் நடக்க போகுது. ஒக்கால மதங்களை முழுவதும் மாற்றி. இப்போ மதங்கள் எல்லாம் ஒரு நிலையில் இருந்துக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? நான் பெருசு, என்னோட தான் உயர்ந்தது, என்னோட தான் சிறந்தது, இந்த வெளிக்கு மேலே, இந்த வாழ்வுக்கு மேலே வேறு வாழ்வே இல்லைன்னுட்டு ஒக்காலம் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்குது இல்லைங்களா? இதை மாற்றி ஒரு நிலை ஆக்க என்று உரைத்த மெய்ப்பரமே. அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளலாருக்கு என்ன சொல்லிச்சான்? இதை எல்லாத்தையும் உடைச்சி விடு, எல்லாத்தையும் ஒன்றா ஆக்கு. அப்போ இதை யார் சொல்லுவா? நாங்கள் நீங்கள் சொன்னால் கேட்குமா உலகம்? சொல்லுங்கள், யார் சொன்னால் கேட்கும்? விஞ்ஞானிகள் இதை வகுத்து சொல்வார்கள். இன்றைக்கி விஞ்ஞானிகள் பாரு அணுவை உடைச்சாங்க. அணுவை உடைச்சி இப்போ எவ்வளோக்கு உடைக்கமே உடைச்சி
இப்போ மல்டிப்பிள் உலகம் இருக்குது என்ற வரைக்கும் கண்டுட்டாங்க, உறுதிப்படுத்திட்டாங்க. இதை தான் சித்தர்கள் சொன்னாங்க, அண்டங்கள் வந்து கோடா கோடி, எல்லாம் ஒரு சிறு அணுக்களாக அப்படின்னு சொன்னது. அந்த உலகங்கள் எல்லாம் என்ன மயமாக இருக்குனாக்கா அணு மயமாக இருக்குது. இன்றைக்கி விஞ்ஞானம் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க இல்லைங்களா. இன்னும் காலம் போக போக சில உலகங்கள் வந்து லெப்ஸ் ஆகிடுச்சின்னு கண்டுபிடிப்பாங்க, புரியுதுங்களா. அப்போ எந்தெந்த வெளிகள் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு கடவுள் வந்து அந்த அறிவை கொடுப்ப அருப்பெரும் ஜோதி கொடுத்து நீ உலகத்துக்கு சொல்லுன்னு வர. நீங்கள் நாங்களும் சொன்னால் பெரிய சண்டையாயிரும் இல்லைங்களா. அது ஒரு காலம் வரும்போது விஞ்ஞானத்தில் வந்து அது உறுதிப்படுத்தப்படும் போது அப்போ தான் அது தெரிய வரும். அதனால தான் வருங்காலத்தில் வந்து வெள்ளைக்காரர்கள் வந்து சொல்லுவாங்க கூட, வள்ளல் பெருமான் வந்து குறிப்பிட்டிருப்பார். ஆக ஒருநிலையாக்க என்று உரைத்த மெய்ப்பரமை காதல் உடையருக்கு இறுதி அளித்த இன்புறப்புரிகின்ற இயல்புடைய இறையே, சாகாத வரம் தந்திங் என்னை காத்த அரசே, தனிநட ராஜ என் சர்க்குரு மணியே. அதுபோல் 1:5:01 ஆரணமும் ஆகமமும் ஆங்காங் உரைக்கின்ற காரணமும் காரியம் காட்டுவித்தான். சரிதானே. தாரனில் கண்டேன் கழிக்கின்றேன் கங்குல் பகல் அற்ற விட துண்டேன் அமுதம் உவந்து. நீங்கள் மேல்நிலைக்கு போயிட்டாக்க அப்புறம் எல்லா ஆகமும் ஆரம்பம்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விளங்கும். அது காரணம் காரியம், இந்த வேதத்துக்கு எது எது காரணம். இப்போ பைபிளாக இதுக்கு எந்த வெளியிலேருந்து வந்தது இல்லைங்களா. இப்போ குரானா அது எங்கேருந்து வந்தது, இப்போ சித்திர இலக்கியங்களா அது எங்கேருந்து வந்தது, ரிக்கி வேதமாக அது எங்கேருந்து வந்தது, அந்த காரணத்தை அவன் காட்டுவித்தான்றது. இப்போ அருப்பெரு வெளியிலேருந்து வந்தது, இந்த வேதம் எங்கேருந்து வந்தது, வள்ளலார்கிட்டேருந்து வந்தது. வள்ளலார் எந்த வெளியை சேர்ந்தவர், காரணம் தெரியணும் இல்லையா. இப்போ எங்கே படித்த, யார் உனக்கு படித்து கொடுத்தான்னு கேட்குறாங்க இல்லையா, எந்த ஸ்கூலு எந்த காலேஜி. அது மாதிரி இப்போ இந்த வள்ளலார் படித்த படிப்புலாம் எங்கே உள்ளது. கற்றேன் சிற்றம்பல கல்வி கற்று கருணநெறி உற்றேன், எக்காலமும் சாகா ஒளிவடிவம் பெற்றேன், சிவானந்த பற்றே பற்றன பற்றினேன், கற்றேன் சிற்றம்பல கல்வியை. அப்போ எந்த சிற்றம்பலம் போல் சொல்ல முடியுமா பழச. திருச்சிற்றம்பலம் முன்னே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தால் இத்தனை பாடல் நமக்கு கொடுக்குறாரு, என்ன ஆகும். நிச்சயமாக மாறுபட்டு போயிடும் அது. சரி, அடுத்து ஒரு இதை எடுத்துக்கொள்வோம். 15:11 சாஸ்திரங்கள் எல்லாம் தடுமாற்றம் சொல்வதன்றி நேத்திரங்கள் போல் காட்ட நேராவே. சாஸ்திரம்னா வேதம் இல்லைங்களா. அந்த சாஸ்திரங்கள்லாம் நேரடியாக சொல்லாதான், சுற்றி வளைச்சி இப்படியே ஒரு ரவுண்டு விட்டுக்கிட்டு வருமா, மறைச்சி சொல்லும். பல விஷயங்களை சித்தர் வேதங்கள்லாம் நேரடியாக சொல்ல மாட்டாங்க, மறைப்பாக தான் சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு என்ன சொல்லுவாங்க, நாங்கள் சொல்கிறது சொல்லிவிட்டோம், உங்கள் புத்தி எங்கே போச்சுன்னுவாங்க. சொல்லுவார்கள் சித்தர்களெல்லாம் பலவிதமாய் சொல்வார், தோணாதோ உங்கள் புத்தி மயங்கி போச்சோ, வல்லாண்மை உள்ளவருக்கு வாய்க்கும் வஞ்சகமுள்ள வினயமுள்ள புத்தி வேணும்னுவாங்க. யாருக்கு வஞ்சகமுள்ள கூர்மையான டெக்னிக்கை எடுக்கக்கூடிய புத்தி எத்தனை பேருக்கு இருக்குது. பாம்பின் கால் பாம்பு அறியும். அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் அப்படித்தான் எழுதுவோம், எங்கள் பிள்ளைங்களுக்கு தெரியும், அது எப்படியாவது தேறி வரும்னுவாங்க. அதனால் சித்தர் நூல்கள் படித்து நிறைய பேர் தடுமாறி போனவங்களும் நிறைய உண்டு. அது அதனால் இங்கே சொல்கிறாரு, சாஸ்திரங்கள் எல்லாம் தடுமாற்றம் சொல்வதன்றி நேத்திரம் போல், நேத்திரன நேரடியாக சுற்றி வளைக்காமல் நேரடியாக நேராவே சொல்ல முடியாது. நேத்திரம் சிற்றம்பலவான் திருவருள் சீர் வண்ணம் ஒன்றே உற்ற அறிந்தேன் உவந்து. நேரடியாக சொல்லக்கூடிய ஒரே நூல் எது? 6ஆம் திருமுறை தான். சுற்றி வளைக்காது, பல பேரை போட்டெல்லாம் குழப்பாது, விளங்குதுங்களா. நேரடியாக சொல்லக்கூடியது இது ஒரே நூல் தான் அப்படின்றது. அப்போ காலம் நமக்கு விரைய ஆகாது. சுத்தல்ல விடுற பாட்டு இல்லை, சுத்தல்ல விடுற இது இல்லை, நேரடியாக சொல்லக்கூடியது. வேத ஆகமங்கள் என்று வீர்வாதம் ஆடுகின்றீர். 12வது 15-12 அடுத்தது. வேத ஆகமங்கள் வீண்வாதம் ஆடுகின்றீர், வேத ஆகமத்தின் விளைவறியீர். சூதாக சொன்னவல்லால் உண்மை வெளி தோன்ற உரைக்கவில்லை, என்ன பயனோ இவை.
எல்லாம் வேதம் வேதம் வேதம், பழைய வேதத்தை பிடிச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? வீண் வாதம் ஆடுகின்ற. ஏன்னா நம்ம ஏற்கனவே என்ன படித்தோம், அந்த வேதங்களில் எந்த வெளி சொல்லப்படலை? பெருவெளி, சமரச சன்மார்க்க வெளி சொல்லப்படவில்லை. வேத ஆகமங்கள் வீண்வாதம் ஆடுகின்றீர். வாதம்னா குரல், டிபேட் பண்ணுறது. வேத ஆகமத்தின் விளைவு அறியீர். அது எதை சொல்லுது? எந்த வாழ்வை சொல்லுது? எந்த நெறியை சொல்லுது? எந்த நிலையை சொல்லுது என்பது தெரியுமா? தெரியறதில்ல. சூதாக சொன்னவல்லால், எல்லாம் எப்படி சொல்லப்பட்டிருக்குது? சூதாக, மறைப்பாக சொல்லப்பட்டிருக்குது. கடவுளை கூட வழிபாட்டுக்கு பாருங்க, இன்னைக்கு எல்லாம் சூதாக சொல்லி வச்சது தான் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அவன் கடவுள் ஒளியாக வெளியாக இருக்கிறார், அறிவாக இருக்கிறார். திருக்குறள்லாம் அப்படி தான் சொல்லியிருக்கிறார். வாழறிவுன்னு சொன்னார். யார் கேட்டார்? அறிவாக யாரும் போய் அறிவை நம்ம கொள்முதல் பண்ணுவோன்னு நல்லிய. எல்லாம் வேறு புற வழிபாடுகளே தான் நம்ம மயங்கி போயிட்டோம். அதாக சூதாக சொன்னவல்லால் உண்மை வெளி தோன்ற உரைக்கவில்லை, என்ன பயனோ இவை. ஒரே போடு. எந்த வெளி உரைக்கல? எந்த வெளியை பற்றி சொல்லவில்லை? கிளியர். அப்போ வள்ளல் பெருமான் சொல்கிறது, ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்று ஓங்கியதுன்னு சொல்கிறதுக்கு நியாயம் இருக்கா இல்லையா? இந்த பாடலோடு நம்ம இன்னைக்கு நிறைவு செய்துக்கணும். அடுத்த வாரமும் கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா நிறைய நான் எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோக்கு கொடுக்க முடியுமோ கொடுக்குறேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். ஏன்னா வேதத்தை நீங்கள் நிறையா விளங்கிக்கிட்டால் தான் அப்புறம் வள்ளலார் சொல்லுகின்ற வெளி எந்த வெளி, சொல்லுகின்ற ஒளி எந்த ஒளி, சொல்லுகின்ற வாழ்வு எந்த வாழ்வு, அவருக்கு இயங்கிய நடம் எந்த நடம், அதனுடைய தரம் என்ன. சாகா கல்வியின் தரமெல்லாம் கற்பித்து. ஏன் தரம்னு அந்த ஒரு வார்த்தையை போட்டார்? சாகா கல்வியை கற்பித்துன்னு சொல்லியிருக்கலாம், எல்லாம் ஒன்றுன்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா இவருக்கு கிடைத்தது தரம் மிக்கது, குவாலிட்டி. இதுக்கு முன்பு யாருக்கும் பெறாத ஒரு குவாலிட்டியான ஒரு லைஃப்பை பற்றி அதை சொல்லுவார். ஆக நமக்கு நேரம் கருதி இன்றைக்கி நம்ம நிறுத்தம் செஞ்சுட்டு மீண்டும் அடுத்த வாரத்தில் இன்னும் நிறைய பாடல்கள் சான்றாக எடுத்தால் ஆய்வாளர்களுக்கு இது ரொம்ப பயனாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு பொக்கிஷங்கள். நீங்கள் அந்த பாடலாம் எடுத்து கோர்வைப்படுத்தி ஓய்வு இருக்கிறப்ப சிந்திச்சு பாருங்கள். 8 சீரே நீங்கள் சிந்திக்கலைன்னா நான் சொன்ன முக்கியமான அந்த சீர், 8 சீரில் ஒரு வரியோ 2 வரியோ வருது இல்லையா, அதை மட்டும் எடுத்து நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். வள்ளல் பெருமான் எந்த வெளியை சொல்லுகின்றார்? இந்த இப்போ கடைசியாக நம்ம படித்த பாடலில் உண்மை வெளி தோன்ற உரைக்கவில்லைன்றார். என்ன பயனோ இவை அப்படின்னார். இது ஒரு பாடலே போதுமே. வள்ளலார் சொல்லுகின்ற வெளி வேறு, வள்ளலார் சொல்லுகின்ற உலகம் வேறு அப்படின்றதுக்கு சான்றாக இருக்குமே. ஓகே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம். சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள்தாதா. கொல்லா நெறியே குவளையமெல்லாம் ஓங்குக. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க.